ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈரோடு நாட்டுக்கோழி வறுவல் செய்முறை பார்க்கலாம் வாங்க. மண் சட்டி நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இந்த டைமில் ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியும் போட்டுக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வரைக்கும் வதக்குங்க. இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடிக்கடிக்கு கை விடாமல் கிண்டிட்டே இருங்க. நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், ஈரோடு நாட்டுக்கோழி வறுவல் ரெடி.